முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இரா தமிழ்வளவன், அரங்க தமிழ்வொளி, எல்கே மணவாளன், அங்கனூர் சிவா, இரா கதிர்வளவன், அன்பானந்தம், கலைமோகன், திருமேனி, வீர திராவிடமணி, அருட்செல்வன், துரை மருதமுத்து, வழக்குரைஞர் பாலமுருகன், இரா பெரியார், வீர பொன்னிவளவன், சு மலைச்சாமி, சேந்தநாடு அறிவுக்கரசு, வீர விடுதலை செல்வன், கி கானை வளவன், தாமு இனியவன், மோகன்குமார், அன்பரசன், அரச முதல்வன், நதியா, பன்னீர் செல்வம், மதியழகன், சிலம்பன், ரிஷிவந்தியம் பன்னீர் செல்வம், கெங்கவல்லி செல்வக்குமார், ஆத்தூர் ரஷ்யா ரவி, ஏற்காடு வேல்முருகன், நாகைக்கு சக்திவேல், கீழ்வேலூர் நா அருட்செல்வன், திருவாரூர் தங்க தமிழ்ச்செல்வன், வேதாரண்யம் சுமா செல்வராஜ், நன்னிலம் உலகநாதன், திருத்துறைப்பூண்டி ஆ வெற்றி. மண்டல துணை செயலாளர்கள் சே செல்வமணி, ஆசிரியர் செல்வராஜ், மா கருப்புசாமி, தடாசி கதிரவன் ஆகிய தோழர்களே மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் தீசா திருமார்பன், கவிஞர் இளமாறன், ஜே குணவழகன், பா தாமரை செல்வன், இசையமுதன், பசுமை வளவன், சேரன், மோகன்தாஸ், செல்வக்குமார், வேலு குணவேந்தன், சவுதி ராஜ்குமார், தனக்குழடி, கிளாங்காடு வெங்கடேசன், பால அறவாழி, ஆவு அதியமான், ஆலப்பாக்கம் ஜெயக்குமார், ஓவியர் ஜெயசீலன், கோ நீதிவளவன். தம்பி உட்காருங்க, சேர் மேலே ஏறிக்கலாம், அங்கே கீழே போய் உட்காருங்க. வழக்குரைஞர் விவேகானந்தன், இலைக்கடை செல்வராஜ், பேமு செல்வநம்பி, பரதூர் தமிழ்முரசு, வெண்ணிலவன், வடிவழகன், அகத்தியன், பாலசிங்கம், ஆதித்த கரிகாலன், சக்திகிரி, வெண்மணி, வழக்குரைஞர் ராமதாஸ், சரிதா, ராஜி, வேல் பழனியம்மாள், நாகை அறிவழகன், கருப்புதுரை ஜெகன், ரத்தினவேல், கண்டரக்கோட்டை கலியபெருமாள், அஸ்கர் அலி, ஜவஹர், விஜயரங்கன், வழக்குரைஞர் ராஜேஷ், அமுதன் துரையரசன், ஏடி கலியபெருமாள், வில்வநகர் கிட்டு, யாழ் திலீபன், நந்தினி ராம்சுந்தர், வேமா அருள் பாலையா, அதியமான், கனகசபை இரா முத்தையன் மற்றும் மண்டல துணை செயலாளர்கள் கடலூர் ஆனந்தன், இரா செம்மல், குணத்தொகையன், வெங்கடசாமி, விழுப்புரம் நாகராஜ், இரணியன், இளங்கோவன், ஆதித்தமிழன், கள்ளக்குறிச்சி அறிவழகன், ராமமூர்த்தி, பொன்னிவளவன், நாராயணன், முல்லை வளவன், முருகதாஸ், ராஜ்குமார், காமராஜ், கோவி தமிழழகன், மகேந்திரன், வீதா செல்வம், நாகை கார்த்திக், நாகை சாதிக், வெள்ளியக்குடி கருணா, புவனகிரி சுதாகர், மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, சட்டமன்ற உறுப்பினர் எல்லி ஜோதிமணி அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் முனைவர் ரவிக்குமார் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மற்றும் இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளே, என் பேச்சை கேட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதற்கு பிறகு நான் ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என்கிற பதற்றத்தில் இருக்கிறேன். அதை முடித்துக்கொண்டே இங்கு வர வேண்டும் என்று தான் எண்ணி இருந்தேன். 4 மணியிலிருந்து நீங்கள் நெடுநேரமாக காத்திருக்கிறீர்கள். உள்ளே இட நெருக்கடி, வெளியிலே ஏராளமான தோழர்கள் காத்து கிடக்கிறார்கள் என்று பொதுச் செயலாளர்கள் சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் நேராக நான் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். இன்று காலை கடலூரிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்பதாக இருந்தது. நேற்று நள்ளிரவுக்கு மேல் என்னால் புறப்பட இயலவில்லை. காலையில் அமைச்சர் ஒருவரை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே திருச்சிக்கு விமானம் பிடித்து திருச்சியிலிருந்து இங்கே வந்து சேர 2.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. நெடுநேரம் உங்களிடையே உரையாற்ற வேண்டும். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் செயற்குழு கூட்டத்திலே பங்கேற்கிறேன். இது 3வது மண்டல செயற்குழு. காஞ்சிபுரத்திலே முதலில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய மாநாடு குறித்து விவாதித்தோம். அதனைத் தொடர்ந்து அதே போல 6 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒருங்கிணைத்து திருவண்ணாமலையில் 2வது மண்டல செயற்குழு, 3வதாக இது சிதம்பரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகை, மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளை ஒருங்கிணைத்து இதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகிற ஆகஸ்ட் 17 ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக அதை நடத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம். வெறுமென பிறந்த நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் ஒரு கருத்தியல் கொண்டாட்டமாக இதனை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற்ற அதே இடத்தில் உளுந்தூர்பேட்டை அருகே, திருச்சி சென்னை நெடுஞ்சாலை அருகே இந்த எழுச்சி மிகுந்த மாநாடு நடைபெற உள்ளது. இன்னும் 3 வார காலம்தான். ஆகஸ்ட் 16 நாட்கள், இதிலே இன்னும் 10 நாட்கள், 15 நாட்கள், ஒரு மாதம் இடைவெளி உள்ளது. இதற்கிடையிலே நான் தொடர்ச்சியாக மண்டல செயற்குழு கூட்டங்களில் இன்னும் பங்கேற்க வேண்டும். நாளை திருச்சிராப்பள்ளியில், நாளை மறுநாள் இடைவெளி, 17 மதுரை, காலையில் மதுரை, மாலையில் திருநெல்வேலி, 18 திருப்பூர் மேற்கு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து 19 புதுச்சேரிக்கு மட்டும் என்று தொடர்ச்சியாக மண்டல செயற்குழு கூட்டங்கள் நடைபெற உள்ளன. தேர்தலுக்கு முன்பு அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவது உண்டு. தங்களுடைய சக்தியை காட்டுவதற்காக, தொகுதி பங்கீடுகளில் அது பயன்படும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அவ்வாறு மாநாடுகள் நடத்தப்படுவது உண்டு என்பதை நாம் அறிவோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எண்ணற்ற பல மாநாடுகளை கடந்த காலங்களில் நாம் நடத்தியிருக்கிறோம். எதுவும் தேர்தலை முன்னிறுத்தி ஒருங்கிணைக்கப்பட்டதல்ல. தமிழர் இறையாண்மை மாநாடு என்று ஒரு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் இயக்கமும்
தமிழர் இறையாண்மை என்ற பெயரில் அரசியல் பேசி நாம் கேள்விப்படவில்லை அல்லது மாநாடு நடத்தி நாம் பார்க்கவில்லை. இதனை 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் நடத்தி இருக்கிறோம். அதேபோல எழும் தமிழ் ஈழம் என்கிற பெயரில் ஈழ விடுதலைக்கு ஆதரவான மாநாட்டை தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படையில் அந்த மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். தமிழ் பெயர் ஏற்பு விழா புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாட்களில் சென்னையிலும் நடத்தியிருக்கிறோம், மதுரையிலும் நடத்தியிருக்கிறோம். தமிழ் பெயர் ஏற்பதை மாநாடு போல நடத்திய இயக்கம், இன்றைக்கும் தமிழ் பெயர்களை சூட்டி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியத்தை நம்முடைய இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளுள் ஒன்றாக உயர்த்தி பிடிக்கிற நிலையில் கருத்தியல் சார்ந்து நாம் இத்தகைய மாநாடுகளையும் தமிழ் பெயர் ஏற்பு விழாக்களையும் கடந்த காலங்களில் நடத்தியிருக்கிறோம். தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை உள்வாங்கியதால் தான் தமிழ் பெயர் ஏற்பு விழா என்கிற சிந்தனை நமக்கு தோன்றியது. தமிழ் தேசிய புரிதலில் தான் எல்லோரும் தமிழ் பெயர் ஏற்க வேண்டும், வடமொழி பெயர்களை சுமக்க வேண்டாம், இளம் தலைமுறையினராவது தமிழில் பெயர் சூட்டுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்று ஒரு பேர் இயக்கமாக இதை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். இல்லை என்றால் அப்படி ஒரு சிந்தனை நமக்கு முகிழ்த்திருக்காது, அப்படி ஒரு செயல் திட்டம் நாம் வகுத்திருக்க முடியாது. தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிற நிலைப்பாடும் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசியம் என்கிற அரசியல் தான் காரணம். இந்தியாவில் எந்த ஒரு தலித் இயக்கமும் மொழிவழி தேசியத்தை முன்னிறுத்தி எந்த செயல் திட்டங்களையும் வரையறுத்ததில்லை. காத்து வந்துச்சு, காற்றும் போயிருச்சு. எனக்கு தெரிந்து ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே மொழிவழி தேசியம் பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதிலும் அம்பேத்கர் இயக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தமிழீழ விடுதலையை ஆதரிப்பது தமிழ் தேசிய கருத்தியலால் தான். விடுதலை புலிகளை ஆதரிப்பது தமிழ் தேசிய கருத்தியலால் தான். மேதகு பிரபாகரன் அவர்களை நாம் போற்றுவது நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியலால் தான், கருத்தியலால் தான். மும்மொழி திட்டம் வேண்டாம், இந்தியை திணிக்க கூடாது என்று நாம் 28 days இந்தி திணிப்பில் எதிர்வினை ஆற்றுவதும் எதிர்த்து களமாடுவதும் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய கருத்தியலால் தான். வடவர் ஆதிக்கம் கூடாது, வட இந்தியர்களின் ஆதிக்கம் கூடாது என்ற எதிர்ப்பு நிலையை நாம் எடுப்பதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். வழக்கமாக இதுவெல்லாம் திமுக அதிமுக தானே பேசும். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் திமுகவும் அதிமுகவும் தானே நடத்தும். ஆனால் திமுக அதிமுகவுக்கு அடுத்து மொழி போராளிகளின் வீர வணக்க நாளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது கூட சில அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் நம்மை விமர்சித்தார்கள். திருமாவளவன் தலித்தியம் பேசுவதே இல்லை, அவர் பிரபாகரனுடைய தம்பி, அவர் ஈழத்தை பற்றித்தான் பேசுவார், தமிழ் மொழியை பற்றித்தான் பேசுவார். உட்காரியா.
திராவிட முன்னேற்ற கழகம் கொருக்குப்பேட்டைக்கு போய் நடராசன் தாளமுத்து நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதிமுக அஞ்சலி செலுத்துவது வழக்கம். திமுகவிலிருந்து பிரிந்த மதிமுக அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதன் பிறகு அந்த இடத்திற்கு பல்லாயிரக்கணக்கிலே தோழர்களோடு வீறு நடை போட்டு அந்த போராளிகளின் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதற்கு பிறகுதான் பல கட்சிகள் அங்கே வர தொடங்கின, பல இயக்கங்கள் வர தொடங்கின. ஆக மொழி போராளிகளின் நினைவிடத்திலே நாம் வீர வணக்கம் செலுத்துவதற்கு எது காரணம் என்றால், நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான் காரணம். மாநில சுயாட்சி மாநாடு, இந்த மாநில சுயாட்சி என்கிற சொல்லு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகம் கையாளுகிற ஒரு இயக்கம். மாநில சுயாட்சி என்கிற பெயரில் புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள், சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள், மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு எனக்கு தெரிந்து எந்த இயக்கமும் மாநில சுயாட்சியை பற்றி பேசியதில்லை. ஆனால் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது திராவிட இயக்கங்களுக்கான அரசியல். ஆகவே அதை காப்பியடிக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல, நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் மாநில உரிமைகளுக்கான குரலை எழுப்ப வைக்கிறது, மாநில சுயாட்சிக்கான குரலை எழுப்ப வைக்கிறது, மாநில சுயாட்சிக்கான மாநாட்டை நடத்துவதற்கான உந்துதலை நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் உருவாக்குகிறது. நாம் ஏன் மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஆட்பட்டோம் என்றால், நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான், அந்த கருத்தியல் தான். அது ஏன் அது திமுக தானே நடத்தும், நாம ஏன் நடத்தணும் அப்படின்னு பல கட்சிகள் நினைக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் மாநில சுயாட்சி மாநாடு நடத்தினதா நமக்கு எங்கேயும் சான்றுகள் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி பேசியதாக நமக்கு தெரியவில்லை. ஆக திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக, என்றும் சொல்ல போனால் திமுகவுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மறந்துவிட்ட ஒன்றை மறுபடியும் உயிர்ப்போடு எடுத்து கையாண்ட ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆக மாநில சுயாட்சி என்கிற அந்த சிந்தனை நமக்கு எங்கிருந்து வந்தது என்றால், நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். மாநில அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிடக்கூடாது, அது மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என்று நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதும், மாநில அரசுகளுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும் மாநில சுயாட்சியின் ஒரு அங்கம்தான். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில உரிமைகளை பேசுவதற்கு காரணம், மொழி உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம், இன உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம், ஈழத் தமிழர்களை ஆதரிப்பதற்கு காரணம், மேதகு பிரபாகரன் அவர்களை போற்றுவதற்கு காரணம், விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்படுவதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியலிலேயே எந்த தலித் இயக்கமும் தொடாத பகுதிகள், எந்த அம்பேத்கர் இயக்கமும் தொடாத பகுதிகள், எட்டி பார்க்காத பகுதிகள், சிந்திக்காத பகுதிகள். இதை நாம் காலப்போக்கிலே கையில் எடுக்கவில்லை, சந்தர்ப்பவாத அடிப்படையிலே கையில் எடுக்கவில்லை. முதலாய் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய நாளிலேயே திருமாவளவன் முழங்கிய முழக்கங்கள் 5 முழக்கங்கள்: சாதி ஒழிப்பு,
தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண் உரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம். வல்லரசிய ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதெல்லாம் நாம் முன்வைத்த முழக்கங்கள். தொடக்கத்திலேயே நம்முடைய கொள்கைக்கான அடித்தளங்கள் என்ன என்பதை நாம் டிக்ளேர் செய்திருக்கிறோம், பிரகடனம் செய்திருக்கிறோம், அறிவிப்பு செய்திருக்கிறோம். 1990 ஏப்ரல் 14, 91 ஏப்ரல் 14, சரியாக சொன்னால் 1991 ஏப்ரல் 14 நம்முடைய இயக்கத்தின் கொடி மதுரை மண்ணில் கோபுதூரில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று அப்போதே துண்டறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். நீலம் என்பது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு என்பது புரட்சிகர பாதையை குறிக்கும், நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடியலை நினைவுபடுத்தும் விடி வெள்ளியை குறிக்கும், அந்த விடிவெள்ளியின் ஒவ்வொரு முனையும் ஒரு வியூகத்தை குறிக்கும். ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தமிழ் தேசியம், இன்னொன்று வர்க்க விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொன்று மகளிர் விடுதலை, இன்னொன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்குரியது, பாட்டாளி வர்க்க விடுதலை என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்குரியது, பெண் விடுதலை மகளிர் விடுதலை என்றால் அது பெண்ணுரிமை இயக்கங்கள் மட்டுமே பேசக்கூடிய பெண்ணியவாதிகளுக்குரியது. தமிழ் தேசியம் என்பது தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் பேசுவது. சாதி ஒழிப்பு என்றால் அம்பேத்கர் இயக்கங்கள் பேசுவது. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி செக்டேரியன் பாலிசிஸ், தனித்தனியாக தனித்தனி இயக்கங்களால் உள்வாங்கப்பட்டவைகளாக அடையாளம் காணப்பட்ட அந்த காலத்தில் இவற்றை அனைத்தையும் ஒரே களமாக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் படத்தோடு பெரியார் படத்தையும் இணைத்த கட்சி, பெரியார் அம்பேத்கரோடு மாமேதை மார்க்ஸையும் இணைத்த கட்சி. அம்பேத்கரியமும் பெரியாரியமும் மார்க்சியமும் தான் எங்களின் கொள்கைகள், கோட்பாடுகள் என்று உரத்து பேசுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த 5 கருத்துக்களில் எதுவும் நாம் இப்போது புதிதாக உள்வாங்கியவை அல்ல, அல்லது யாரையும் பார்த்து அதன் பிறகு நாம் இதை உள்வாங்கிக் கொண்ட கருத்தும் அல்ல. 91 தொடர்ச்சியாக இதை நாம் பேசி வருகிறோம். என் மூலமாக அது உரைகளிலும் எழுத்துக்களிலும் வெளிப்பட்ட அந்த காலத்தில் நம் மீது போதிய வெளிச்சம் விழாமல் இருந்த காலம். நம்ம பேச்சை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, பத்திரிகைகளில் வராது, தொலைக்காட்சிகளில் வராது. எப்போதாவது சில நொடிகள் தொலைக்காட்சியில் நம்மை காட்டினால் அதுவே நமக்கு பேரானந்தமாக இருக்கும். எங்காவது ஒரு மூலையிலே ஒரு காலம் செய்தி போட்டால் நம்முடைய செய்தி வந்திருக்கிறது என்று அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி கையில் வைத்து கொண்டு எடுத்து திரும்ப திரும்ப பார்த்த காலம் ஒன்று உண்டு, எங்களை பற்றி வந்த செய்தி என்று. இன்றைக்கு சிறுத்தைகளை பற்றி செய்தி இல்லாத நாளே இல்லை, விவாதிக்காத நாளே இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொரு யூகம். ஏன் திருமாவளவன் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார் என்று 3 நாள் விவாதம், ஏன் திருமாவளவன் இப்படி பேசினார் என்று 4 நாட்கள் விவாதம், ஏன் திருமாவளவன் இந்த முடிவை எடுத்தார் என்று 5 நாட்கள் விவாதம். இப்படியெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசாத நாள் இல்லை என்கிற நிலைக்கு
நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இடைவிடாத போராட்டத்தின் விளைச்சல் அது. தொய்வின்றி தொடர்ச்சியாக களமாடியதன் விளைச்சல் அது. சும்மா வந்துடாது. எவ்வளவோ விமர்சனங்கள், அவதூறுகள். சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான். என் பேரு திருமாவளவன் இல்லை, திம்மவாளனுன்னு போடுறான். அரசியல் அறியாமையில் உழலும் அந்த அற்பர்களுக்கு நாம் விடை சொல்லுவதற்காக சொல்லவில்லை. நாம் எப்படியெல்லாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். அரசியல் பகை கொண்ட சாதி வெறியர்கள் திருமாவளவன் பறையரே இல்லை. நான் என் பேர்ல ஒரு தம்பி திருமாவளவன் ஒருத்தர் இருந்தார். அந்த கம்பத்துல வந்து நிக்காதீங்க. அடையாளம் வந்து வள்ளுவ பண்டாரம். அவருடைய என்னுடைய ஆசிரியருடைய மாணவர் நக்கம்பாடி பெரியசாமி, அவருடைய மாணவர் திருமாவளவன். அவர் பேரும் திருமாவளவன் தான். நம்ம கட்சியுடைய ஒருங்கிணைந்த அரியலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார், காலமாகிவிட்டார். அதை எவனோ சொல்லிட்டான் போடுறது. திருமாவளவன் வந்து உண்மையான பறையர் கிடையாது, அவர் வந்து பண்டாரம் அப்படின்னு. உடனே பாமக காரன் எல்லாம் மேடையில், ஏய் நீ பறையனே இல்லை, நீ ஒரு பண்டாரம். அதனால என்ன, நீ என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போ, நான் மனிதன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ எத்தனை முறை வேண்டுமானாலும், எத்தனை ஆயிரம் முறை வேண்டுமானாலும், எத்தனை லட்சம் முறை வேண்டுமானாலும், என்ன சாதி பெயரை சொல்லி நீ அழைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. நாங்கள் ஆண்ட சாதி, ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பெருமையை பீற்றிக் கொள்ளுகிற கும்பல் இல்லை. நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு பரம்பரையை சார்ந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவனின் வழி வழி வந்தவர்கள், வழி தோன்றல்கள் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் கௌதம புத்தரின் கருத்தியல் வாரிசுகளாக களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். அதனால என் சாதியை ஒருத்தன் மாற்றி பேசினான். அதுக்காக நாம் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தா சோசியல் மீடியாவில் போட முடியும்? இதாண்டா என் சாதின்னு காட்டுறதுக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். அதில் என்ன இன்ன சாதி என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அல்லது சாதியால் பெருமை இல்லை என்பதை போல சாதியால் இழிவும் இல்லை. சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு சாதியால் பெருமையும் இல்லை, சாதியால் இழிவும் இல்லை. அப்போ இந்த சாதியே இல்லை என்று பேசினார்கள். ஒருபடி மேலே தாண்டி, ஒருபடி மேலே போய் இப்ப புதிதாக தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அந்த கும்பல் திருமாவளவன் தெலுங்கன். தெலுங்கனா இருந்தா என்ன, அவன் மனுஷன் கிடையாதா? என் பேரையும் மாற்றி, அப்பா பேரையும் மாற்றி, அம்மா பேரையும் மாற்றி, அவன் அதையும் தாண்டி சக்கிலி அப்படின்னு எழுதுறான். என்ன எனக்கு வந்து அவன் இன்னொரு சாதியை சொல்றான். ஒருத்தன் பறையனே இல்லைங்கிறான், ஒருத்தன் பண்டாரங்கிறான், இன்னொருத்தன் தமிழனே இல்லைங்கிறான், அப்புறம் சக்கிலிங்கிறான். இன்னும் என்னென்ன பேர் கண்டுபிடிக்க போறாங்களோ தெரியல. இது எதுவுமே என்னை பாதிக்காது. ஏனென்றால் நான் கருத்தியல் களத்தில் நிற்பவன். சாதி புத்தியோ மதவெறியோ ஒருபோதும் என்னை அசைக்காது, அசைத்து பார்க்க முயற்சிக்காது, அசைக்க முடியாது. அப்ப தமிழ் தேசியத்தை நாம் பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாத கும்பல் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுவதா? ஆம், திருமாவளவன் தான் பேசுவான். பூர்வீக தமிழன், ஆதி தமிழன், உண்மை தமிழன், கலப்பில்லாத தமிழன். மொழி கலப்பும் கிடையாது, இனக்கலப்பும் கிடையாது. இனக்கலப்பு இருந்திருந்தா என் தோல் நிறம் மாறி இருக்கும். மொழி கலப்பு இருந்திருந்தா என்னுடைய ஸ்லாங் மாறி இருக்கும். மொழி கலப்பும் இல்லை, இனக்கலப்பும் இல்லை.
நான் தமிழ் தேசியம் பேசுவதுதான் இப்போது அவர்களுக்கு பிரச்சனை. என்னதான் நான் கருத்தியலில் தெளிவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வை உள்ளவனாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமைத்துவம் இங்கே நிலைநாட்டப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணம் தான். ஒரு தலித் லீடர்ஷிப் வந்துடக்கூடாது, எந்த தளத்திலும் வந்து விடக்கூடாது. பாட்டாளி வர்க்க அரசியலிலும் சரி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலிலும் சரி, தமிழ் தேசிய அரசியலிலும் சரி, திருமாவளவன் தலைமைத்துவம் நிறுவப்பட்டு விடக்கூடாது, நிலைநிறுத்தப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தேர்தலில் பெறுகிற வெற்றி தோல்வி அதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி எவ்வளவு பேர் பெரிய பெரிய வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் இப்ப காணாம போயிட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக சரித்திரத்தில் இடம் பிடிப்பவர்கள் இல்லை. இப்ப சொல்லுங்க, போன அதிமுக ஆட்சியில யார் யார் அமைச்சராக இருந்தாங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லது திமுக ஆட்சியில் எவ்வளவு பேர் அமைச்சர் பேரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா? வெற்றி பெறுவதோ, அமைச்சர் பதவியில் இருப்பதோ, அதிகாரத்தை சுவைப்பதோ தனிநபருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்திற்கும் பயன்படுமே தவிர சமூகத்தில் எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. நம்மை உட்பட சொல்லுகிறேன். ஆனால் இதெல்லாம் படிப்படியாக நம்முடைய வலிமைக்கு வலிமை சேர்க்கும் என்கிற காரணத்தால் தேர்தல் நாம் நிற்கிறோம். மக்களை அரசியல்படுத்துவதற்கு இது பயன்படும் என்கிற காரணத்தினால் தேர்தல் களத்தை நாம் விட்டுவிடாமல் உறுதியாக பற்றி நிற்கிறோம். ஆகவே நாம் பேசுகிற அரசியல் தான் முக்கியம், கருத்தியல் தான் முக்கியம். அதனை நீர்த்து போக செய்துவிடக் கூடாது. அந்த களத்தில் நம்முடைய தலைமைத்துவத்தை நிறுவுவதுதான் முக்கியம். அவ்வளவு எளிதாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். அவ்வளவு இலகுவாக உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும் என்று என்னை தட்டி கொடுத்து ஆறத் தழுவி வழி அனுப்பி வைத்தவர் அண்ணன் பிரபாகரன். அவர் பேசிய தேசியமும் தமிழ் தேசியம்தான். மதவாதத்தை அவர் முன்னிறுத்தவில்லை, இனவாதத்தையும் முன்னிறுத்தவில்லை. அது என்ன இனவாதம்? இனவாதம் என்பது வெறும் இன அடையாளத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டு தொங்குவது. நான் தமிழன், அவன் தமிழன் இல்லை, இது இனவாதம். நான் தமிழன், இவன் தமிழன் இல்லை, இவன் கலப்பு, இவங்க அப்பா தமிழ், இவங்க அம்மா தெலுங்கு, அதனால இவன் முழு தமிழன் இல்லை, இவங்க தாத்தா காலத்திலிருந்து இவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள், இங்கே தமிழ் அறிஞர்களாக இருக்கலாம், ஆனால் அவன் தமிழன் இல்லை, அவன் கன்னடத்திலிருந்து வந்தவன், அவன் தமிழ் உணர்வாளனாக இருக்கலாம், தமிழ் நன்றாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருக்கலாம், ஆனால் அவன் தமிழன் இல்லை. இப்படி வெறும் குருதி அடையாளத்தை வைத்து தமிழன் யார், தமிழன் அல்லாதவன் யார் என்கிற வாதம்தான் இனவாதம். அது தமிழ் தேசியத்திற்கு போதாது, தமிழ் தேசியத்திற்கு பயன்படாது. இந்த தமிழ் தேசியம் என்பது என்ன? இந்த இனவாதமா? இனவாதம் வெறுப்பு அரசியலை உருவாக்கும். தமிழ் தேசியம் வெறுப்பு அரசியலை உருவாக்காது. சிங்களவன் பேசியது இனவாதம், பிரபாகரன் பேசியது தமிழ் தேசியம். அதனால்தான் சிங்களவன் என்பதற்காக யாரையும் கொல்லவில்லை, அதிகாரத்தில் இருந்த ஆளும் கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை மட்டும்தான் அவர்கள் அழித்தொழித்தார்கள். சாதாரண சிங்கள பொதுமக்களுக்கு எதிராக எந்த வன்முறையையும் அவர்கள் செய்யவில்லை. சிங்களவன் கண்டா அடி அப்படிங்கிறது இனவாதம்.
தெலுங்கனை ஏற்றுக்கொள்ளாதே, கன்னடனை ஏற்றுக்கொள்ளாதே, பீகாரியை ஏற்றுக்கொள்ளாதே, மலையாளியை ஏற்றுக்கொள்ளாதே, தமிழனுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்று இன அடிப்படையில் வெறுப்பை உமிழ்வது இனவாதம். அப்படி இல்லாமல் ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு மொழியை தாய்மொழியாக கொண்ட தேசிய இனங்களை தோழமை சக்திகளாக ஏற்றுக்கொள்வது, ஜனநாயக சக்திகளாக ஏற்றுக்கொள்வது, அவர்களிடையே தேசிய இன அரசியலை வளர்த்தெடுப்பது, கன்னடர்களிடத்திலே கன்னட தேசியம், மலையாளிகளிடத்திலே மலையாள தேசியம், மராத்திகளிடம் மராத்தி தேசியம், அந்த தேசியவாதத்தை ஒடுக்கப்பட்ட அடிநிலையில் கிடக்கிற மக்கள் திரண்டெழுந்து முன்னெடுப்பது, தேசிய இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை, ஒற்றுமையை கட்டமைப்பது, ஆதிக்கம் செலுத்துகிற தேசிய இனத்தை ஆதிக்கத்தை தகர்ப்பது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தி பேசுகிறவன் மட்டும்தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்கிற ஆதிக்கம் அவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் நீ என்ன தாய்மொழியை கொண்டவனாக இருந்தாலும் இந்தியை கற்றுக்கொள் என்று திணிக்கிறான். உன்னுடைய தமிழ் தாய்மொழி, உன்னுடைய தமிழ் எத்தனை ஆயிரம் ஆண்டுகால பழமையை தொன்மையை பெற்றிருந்தாலும் நீ இந்தியை கற்றுக்கொண்டால்தான் உனக்கு இங்கே அதிகாரம் உண்டு, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுவது இனவாதம். அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது அதுதான் தமிழ் தேசியம். ஆனால் இங்கே சிலர் பேசுகிற தமிழ் தேசியம் வெறும் தெலுங்கு எதிர்ப்பு என்கிற அடிப்படையிலே சுருங்கி கிடக்கிறது. அவர்களுக்கு வடவர் எதிர்ப்பில் ஆர்வமில்லை, இந்தி ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் ஆர்வமில்லை, அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆர்வமில்லை, அவர்களுக்கு எதிரான போராட்ட களங்களை, வியூகங்களை அமைப்பதில் ஆர்வமில்லை, ஈடுபாடு இல்லை, உடன்பாடு இல்லை, தீவிரம் இல்லை. திருமாவளவனை போய் தெலுங்கன் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான், அற்பனாக இருப்பான், அறிவிலியாக இருப்பான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியே இருந்தால் கூட என்ன தவறு? என்ன தவறு? மொழி அடிப்படையிலா ஒருவனை வெறுப்பது? அப்படி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை எந்த அடிப்படையில் நாம் தலைவராக ஏற்றுக்கொள்வது? அவர் தமிழர் இல்லை என்று சொல்லி புறந்தள்ளிவிட முடியுமா? பெரியாரை தமிழர் இல்லை என்று சொல்லுகிற கும்பல் அம்பேத்கரையும் தமிழர் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு வந்துவிட்டது. அம்பேத்கரையே தமிழர் இல்லை என்று சொன்னால் மாமேதை காரல் மார்க்ஸை எப்படி ஏற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, படிப்பது? காரல் மார்க்ஸ் தமிழர் இல்லை என்பதற்காக அவருடைய அரசியலை நாம் தூக்கி எறிந்து விட முடியுமா? பாட்டாளி வர்க்க தத்துவத்தை நாம் வேண்டாம் என்று உதறிவிட முடியுமா? இன்றைக்கு இந்திய அரசியலே அம்பேத்கர் என்கிற அச்சாணியில் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலே ரெண்டே ரெண்டு துருவ அரசியலாக மாறிவிட்டது. அம்பேத்கர் அரசியலை ஆதரிக்கிற ஒரு துருவம், அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிற ஒரு துருவம். எதிர்ப்பவர்கள் வலதுசாரிகள், ஆதரிப்பவர்கள் இடதுசாரிகள். இது அம்பேத்கர் பார்வை கொண்டு பார்த்தால் மட்டும்தான் புரியும். பாரதிய ஜனதாவை நாம் எதிர்ப்பதற்கு காரணமே அவர்கள் அம்பேத்கர் அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதுதான் முதற் காரணம். அம்பேத்கர் அரசியலில் முதல் கொள்கை நிலைப்பாடு என்னவென்றால் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். ஜாதியை ஒழிக்க பிஜேபி தயாரா? அல்லது ஆர்எஸ்எஸ் தயாரா? அல்லது அந்த பாசறையில் வளர்ந்து இப்போது தனியே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் ஜாதியை ஒழிப்போம் என்று பேசுவார்களா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று எந்த இயக்கமாவது மேடையில் நின்று முழங்குமா? தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்புகள் பேச மாட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தான் இந்திய அரசியலின் அடிப்படையாக இருக்கிறது.
அம்பேத்கர் தான் அச்சாணியாக சுழல்கிறார். அந்த அச்சாணியில் தான் இந்த அரசியலில் சுழல்கிறது. ஆதரிப்பவர்கள் ஒரு புறம், எதிர்ப்பவர்கள் ஒரு புறம். அதனால்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடிக்கிறார். என்றைக்காவது மோடி கையிலே கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடித்திருக்கிறாரா? சொல்லுவார் அப்பப்போ, சுதந்திர நாள் அன்றைக்கும் குடியரசு நாள் அன்றைக்கும் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவார், அம்பேத்கரை பற்றி பேசுவார், அவ்வளவுதான். ஆனால் ராகுல் காந்தி இன்றைக்கு பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் அம்பேத்கர் தான் என்று கண்டறிந்திருக்கிறார். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான் என்பதை உணர்ந்திருக்கிறார். இதை இந்த மண்ணில் 40 ஆண்டு காலமாக பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே நம்முடைய கொள்கைகளுள் ஒன்றான தமிழ் தேசியத்தை நாம் எப்படி அடையாளப்படுத்துகிறோம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மாநாடு. தமிழ் தேசியம், தேசியம்ங்கிற சொல்லே முதல்ல தமிழ் சொல் கிடையாது. அந்த தூய்மைவாதம் வந்துடும். இந்த இனவாதம் பேசுறவன்ட்ட தூய்மைவாதம் வந்துடும். தூய்மைவாதம்னா முழு சுத்த தமிழில் தான் பேசணும், தூய தமிழ் தான் பேசணும். சுத்தங்கிறதே தமிழ் சொல் இல்லை. சுத்தங்கிறதே தமிழ் சொல் கிடையாது. தேசியங்கிறதே தமிழ் சொல் கிடையாது. தூய தமிழ் பேசக்கூடியவர்களால் தேசியம் என்கிற சொல்லுக்கு ஒரு சொல்லை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேசம் என்பதிலிருந்து தான் தேசியம் என்கிற சொல் வருகிறது. தேசம் என்பது தமிழ் சொல் கிடையாது. நாடு என்பதுதான் தமிழ் சொல். தேசம் என்பது வடமொழி சொல். பங்களாதேஷ், ஆந்திர பிரதேஷ், தேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தேஷ் வருது பாருங்க, தேசம். அந்த தேஷ் தான் இங்க நாம தமிழ் படுத்தி தேசம் தேசம் அப்படின்னு மாத்திக்கிட்டோம். அதை தமிழ் ஆக்கம் செய்துக்கிட்டோம். ஆனா வட சொல் தான் அது. நாம அப்படி தூய்மைவாதத்துக்குள்ள போக தேவையில்லை. அப்படி தூய்மைவாதத்திற்குள்ளே போக தேவையில்லை. அந்த தூய்மைவாதம் பேசினால் சாதி தூய்மைவாதமும் சரின்னு ஆயிரும். இன்டர் காஸ்ட் மேரேஜே பண்ணக்கூடாது, அந்த சாதிக்குள்ள அந்த சாதி திருமணம் பண்ணணும், இந்த சாதிக்குள்ள இந்த சாதி திருமணம் பண்ணணும், இனக்கலப்பே ஏற்படக்கூடாது, சாதி கலப்பே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது சாதி தூய்மைவாதம். மத கலப்பு ஏற்படக்கூடாது என்பது மத தூய்மைவாதம். இனக்கலப்பு ஏற்படக்கூடாது என்பது இன தூய்மைவாதம். அதுபோலத்தான் மொழி கலப்பு கூடாது என்பதும். மொழி கலப்பு ஏற்படும், ஆனால் நம்முடைய தமிழ் சிதையும் அளவுக்கு போய்விடக்கூடாது, சிதைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தமிழை ஆக்கப்பூர்வமாக அறிவியல் மொழியாக, வணிக மொழியாக, ஆளுமை மொழியாக வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய புதிய கலை சொற்களை கொண்டு வர வேண்டும், அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் ஒரு மொழி காலப்போக்கில் அழிந்து போகாது. மனுஷன் இருப்பான், அவன் வாரிசுகள் இருந்துகிட்டே இருக்கும், அவன் பேசுகிற மொழி மெல்ல மெல்ல காணாமல் போயிடும். வெறும் வாய்மொழியாக மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. எழுத்து இருக்காது, கல்வெட்டு இருக்காது, செப்பேடு இருக்காது. அதெல்லாம் இருந்தாலும் அது வெறும் அடையாளங்களாக மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. பல தலைமுறைகளுக்கு பிறகு இப்போ மொரீஷியஸ்னு ஒரு தீவு இருக்கு, அங்கே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தான். இப்போ கூட தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற எல்லா பெயரும் அவங்க சூட்டிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தமிழே தெரியாது. தமிழ் பேசுறத மறந்துட்டாங்க, அந்த தலைமுறைக்கு தமிழே தெரியாது. அப்படி ஒரு இனம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட பிற மொழி ஆதிக்கம் ஏற்பட்டால் அந்த மொழி செத்து போகும். அந்த மொழி ஆளும் மொழியாக வராமல் போனால், ஆட்சி மொழியாக வராமல் போனால், வணிக மொழியாக, வணிக மொழின்னா என்ன, நம்ம பயன்படுத்தக்கூடிய வணிக சொற்களில் தமிழ் இருக்கணும். வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் எல்லாரும் போர்டு பெருசு பெருசாக இருக்குது. முடித்திருத்தும் நிலையம் அப்படின்னு இருக்கும் முன்ன, இப்போ சலூன் அப்படின்னு இருக்கும். உணவகம் அப்படிங்கிறது தமிழ் வணிக மொழி, ஹோட்டல் அப்படின்னு மாறிடும்.
தங்கும் விடுதி என்பது தமிழ். லாட்ஜ், லாட்ஜ் யார் 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 பேசுறது? அந்த லாட்ஜுக்கு வா, அந்த லாட்ஜில் பார்க்கலாம். லாட்ஜ் அது தமிழ் இல்லை. தேநீர் அருந்துவோம் அப்படிங்கிறது தமிழ். டீ சாப்பிடலாம் வா அப்படிங்கிறது கலப்பு. இந்த மாதிரி தேநீர் அப்படின்னு தமிழ்ல தேயிலையிலிருந்து வந்த நீர் தேநீர், தேயிலை நீர் தேநீர். அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான், டீன்னு பேர் வச்சுட்டான். இப்ப நாம் அதை தேநீர்னு மாத்துறோம். அதான் வணிக மொழியாக மாற்றுவது. நாமே ஒன்றை கண்டுபிடித்தால் அதற்கு தமிழ்ல பெயர் சூட்டுவோம். வேறு எவனோ ஒருவன் கண்டுபிடிக்கிற போது அவன் மொழியில பெயர் சூட்டுவான். அதை நாம் உள்வாங்கும் போது அதை தமிழ் படுத்துகிற கலை சொற்களை உருவாக்க வேண்டும். இப்படிலாம் இருந்தால் ஒரு மொழி அழியாது. அதனால் மொழிக்கலப்பே ஏற்படாமல் இருக்குமா என்றால் மொழிக்கலப்பு ஏற்படும். ஆனால் புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொண்டே இருந்தால் மொழி அழியாது. அது வளம் பெறும், வலிமை பெறும். நம்முடைய அடையாளமே உலகளாவிய அளவில் பார்க்கிற போது சாதியோ மதமோ அல்ல, மொழிதான். மனிதர்களுக்கு முதல் அடையாளம், பல அடையாளம் இருக்கு. சாதி ஒரு அடையாளம், மதம் ஒரு அடையாளம், பாலினம் ஒரு அடையாளம், ஆனா பெண்ணா அப்படிங்கிறது ஒரு அடையாளம், ஜெண்டர் அப்படின்னு கேட்பான். மேல் ஆர் ஃபீமேல், மேல் போடணும் அடையாளத்துக்கு. ஏன்னா பெண்களும் ஆண்கள் மாதிரி உடை உடுத்த முடியும், ஆண்களும் பெண்கள் மாதிரி உடை உடுத்த முடியும். ஆனா பெண்ணா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். இப்படி பல அடையாளம் இருக்கு. மாநிலம் கூட ஒரு அடையாளம் தான். ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு தேசிய இனம் என்பதுதான் முக்கியமான ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறது. ஆங்கிலத்திலே அதை எத்னிசிட்டி என்பார்கள். அந்த தேசிய இனத்தின் தொன்மையை பாதுகாக்க, ஆளுமையை வளர்த்தெடுக்க தேசியவாதம் தேவைப்படுகிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டிலிருந்து தனியே பிரிந்தால் அதுவும் தனிநாடு கோரிக்கை என்பதும் தேசியவாதத்தின் ஒரு அடக்கம், ஒரு உள்ளடக்கம். அதனால்தான் இலங்கையிலிருந்து தமிழீழம் வேணும், தனிநாடு வேணும், அது அந்த தேசியவாதத்தின் உச்சபட்ச கோரிக்கை. நாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை உள்வாங்கி இருக்கிறோம். எனவே இந்தியா ஒரு தேசம். அந்த தேசத்திற்குள் நாம் பேசுகிற தேசியவாதம் பாரதிய ஜனதா பேசுகிற மதவழி தேசியவாதம் இல்லை. இந்தியாவை இந்துக்களின் தேசமாக மாற்ற வேண்டும் என்கிற தேசியவாதம். நாம் பேசுகிற தேசியவாதம் ஒவ்வொரு தேசிய இனமும் அவரவர் அடையாளத்தோடு, ஆளுமையோடு, சுதந்திரத்தோடு வாழ உடன்பட வேண்டும். இந்த தேசிய இனங்கள் ஒருங்கிணைந்து இந்தியா என்கிற தேசத்தின் இன்டெகிரிட்டியை பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமையை, ஓர்மையை, நேர்மையை பாதுகாத்திட வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்தமிழ்நாடு கோரிக்கை என்கிற தேசியவாதத்தை பேசவில்லை, மாநில சுயாட்சி என்பதை முன்வைக்கிறது. இரண்டாவது, மதவழி தேசியத்தை எதிர்ப்பதனால் மத அடிப்படையிலான தேசியவாதம் கூடாது. அந்த மத தேசியவாதத்தை எதிர்ப்பதனால் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு அரசியல் மொழிவழி தேசியத்திற்கு முக்கியமானதாக மாறுகிறது. எனவே இரண்டு கூறுகளை கொண்ட தேசியவாதம் தமிழ் தேசியத்தை நாம் முன்வைக்கிறோம். ஒன்று மாநில சுயாட்சி, இன்னொன்று சாதி ஒழிப்பு. இதை பற்றிய விரிவான உரையாடல்களை நாம் விரிவுபடுத்துவோம், பெருக்குவோம். அதற்கு அடித்தளம் அமைக்கிற மாநாடுதான் உளுந்தூர்பேட்டையிலே நடைபெற இருக்கிறது. ஏன் உளுந்தூர்பேட்டையை நான் முடிவு செய்திருக்கிறேன்? திருச்சியை அல்லது உளுந்தூர்பேட்டையை முடிவு செய்வதற்கு முதல் காரணம் தமிழ்நாட்டின் மையம். இரண்டாவது காரணம் கடலூருக்கு மிக அருகில் இருக்கிற பகுதி. கடலூர், விழுப்புரம், புதிதாக உருவாகி இருக்கிற கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, இந்த மாவட்டங்களில் இருந்து மட்டுமே சிறுத்தைகள் நடந்து வந்தாலே போதும் மாநாடு வெற்றி. வண்டி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை.
இன்னைக்கே நிறைய மாவட்ட செயலாளர் வரல, வந்தவங்க நிதி கொடுக்கல. அதுலேயும் நிதி கொடுத்தவங்க 5000 10,000 கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரத்திலையும் திருவண்ணாமலையிலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 2 லட்சம் ரூபா. நான் சொன்னது 1 லட்சம் தான் கேட்டேன், 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. எல்லா மாநில பொறுப்பாளரும் மேடைக்கு வந்து நிதி கொடுத்தாங்க. இங்கே தாமரை செல்வன் கையை நீட்டலை, பசுமை வேளவன் கையை நீட்டலை, சவுதி ராஜ்குமார் பைக்குள்ள கையை விடலை, மேடையில் உட்கார்ந்துருக்கிற யாருமே நிதி கொடுக்கல. யாராவது கொடுப்பாங்க, காலங்காலமாக நாம் கொடுத்துட்டோம். சின்ன சின்ன தம்பிலாம் ஒரு குழந்தை வந்து 500 ரூபா கொடுத்தாங்க, அண்ணன் கேட்குறார் அப்படின்னு. 2 சின்ன பையங்க வந்து கொடுத்தாங்க. தோழர் ரவிக்குமார் 5 லட்சம் கொடுத்துருக்கிறார். ரொம்ப யோசிச்சு பார்த்து வந்து நாயகம் கொடுக்குறாரு. நான் ரொம்ப பெரிய பைய கொண்டு வாங்கன்னு பாலாஜி கிட்ட. சிதம்பரம் போகிறோம், இந்த சிதம்பரத்தில் வந்து இருக்கிற மண்டலங்கள்லேயே இந்த சிதம்பரம் மண்டலத்தில் தான் விழுப்புரம் வருது, கடலூர் வருது, சிதம்பரம் வருது, மயிலாடுதுறை, நாகை இதெல்லாம் இடம்பெறுகிறது, கள்ளக்குறிச்சி வருது. வலுவாக இருக்கிற மாவட்டம், வளமாக இருக்கிற மாவட்டம், எல்லாம் ஆளுக்கு 1 லட்சம் கொண்டு வந்துருவாங்க என்று நினைத்து வந்தேன். 10 லட்சம் கூட தேரல. 6 நாடாளுமன்ற தொகுதி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் குறைந்தது 100 வண்டிகளுக்கு குறையாமல் மாநாட்டுக்கு வர வேண்டும். எல்லா பொறுப்பாளர்களும் சுவர் விளம்பரம் எழுதணும். திரும்புகிற திசையெல்லாம் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டை யார் ஆளுவது, விடுதலை சிறுத்தைகளா அல்லது யார் ஆளுவது, எந்த கட்சி ஆளுங்கட்சி என்று பலரும் மூக்கிலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் இருக்கிற எஞ்சிய நாட்களில் விளம்பரங்கள் அமைய வேண்டும். பல கோடிகள் செலவாகும். முன்ன மாதிரி இல்லை, மேடை போட, LED வைப்ப, அலங்காரம் செய்ய, எக்கச்சக்கமான ஒளி வெள்ளம் பாய்ச்ச, எக்கச்சக்கமான செலவு. யாரை நம்பி நான் அறிவிப்பு செய்திருக்கிறேன். ஆகவே நிதி கொடு. மண்டல செயலாளர் செல்லப்பன் 1 பைசா கொடுக்கல. மண்டல செயலாளர் கூப்பிடுறேன், பேர் விட்டு கூப்பிடுறேன், வழக்கம் போல நழுவிட்டு நிற்கிறார், ஒரு ஓரமாக நிற்கிறார். அவங்கெல்லாம் முதல்ல வந்து ஏன் சார்பில் 1 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன். நான் இப்போ நின்னா 2 மணி நேரம் தம்பிங்க எல்லாம் ஆளுக்கு 500 ரூபா கொடுக்குறவங்களே இங்கே 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்குறவங்க பல 100 பேர் இருக்காங்க. 5000 ரூபா கொடுக்குறவங்க பல 100 பேர் இருக்காங்க. நின்று என்னால் வாங்க முடியும். முன்னணி பொறுப்பாளர்கள் கோல்டு கொடுக்கும்போது அப்படி தான் பண்ணாங்க. சாதாரண ஆட்கள்லாம் 1 கிராம் 2 கிராம் கொண்டாந்து கொடுத்தாங்க. முன்னணி பொறுப்பாளர்கள் பல பேர் டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் நான் இருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய முகமும் எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தருடைய பேரும் எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டும் எனக்கு தெரியும். ஆகவே ஏமாற்ற முடியாது. எனவே உளுந்தூர்பேட்டை மாநாடு தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாநாடாக அமைய வேண்டும். சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகளிலேயே மாபெரும் மாநாடாக இந்த மாநாடு அமைந்தது என்று காட்டுவதற்கு இந்த 5 மாவட்டங்களில் இருந்து, எல்லா முகாம்களில் இருந்தும் அந்த நாள் கட்டாயம் உளுந்தூர்பேட்டைக்கு வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.